நல்லபடியாக முடிந்த சிங்கப்பெண்ணே சீரியல் நடந்தது என்ன தெரியுமா? இந்த டைம்ல நம்ம சிங்கப்பெண்ணே சீரியலை எல்லாருமே ஆர்வத்தோடையும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த டைம்ல சிலர் எப்பதான் இந்த கதை முடியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ என்னாச்சுன்னா, நம்ம ஆனந்தி கர்ப்பத்துக்கு யார் காரணம் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த உண்மையை நம்ம அந்த இடத்துல சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு கிட்டேயும் ஆனந்திக்கிட்டேயும் இந்த மகேஷ் ஒரு விஷயத்த மறைச்சிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம மகேஷ் இந்த ஒரு உண்மை தெரியாம தான் இருந்தார். ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் இன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டாரு. தெரிஞ்சு அவர் உண்மையை போய் சொல்லிடுவாருன்னு பார்த்தா இதை அப்படியே மூடி மறைச்சி அந்த இடத்துல நம்ம ஆனந்திக்கிட்டேயும் அன்புக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா இதை சொல்லாமல் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம மகேஷ். இப்போ இது நம்மளுடைய குழந்தை அப்படின்றதுனால அவருக்கு ஆசை வந்துடுச்சு. இப்போ நம்ம எப்படியாச்சும் பார்த்தினாக்கா நம்ம குழந்தைய நம்ம கிட்ட வாங்கிடணும், அவங்க ரெண்டு பேர் லைஃப் எப்படினாலே போனாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் இந்த மகேஷ் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறாரு அப்படின்னா, அங்கே நம்ம புள்ளன்றது மட்டும்தான் அவர் கண்ணை மறைக்கிறத தவிர அந்த இடத்துல ஆனந்தியோட வாழ்க்கை போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் இந்த அன்பும் ஆனந்தியும் பார்த்தினாக்கா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கவலைப்படாமல் அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா தான் சுயநலத்துக்காக ஆனந்தி கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தனியாக கூப்பிட்டு பேச போகிறாங்க. அப்படி என்ன பேச போகிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்பு கிட்ட தெரியாதபடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. என்னன்னா, நம்ம அன்புக்கு தெரியாததுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த நம்ம ஆனந்தி கீழே சொல்லலாமா வேணாவா அப்படின்னும், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா இந்த குழந்தைய எப்படியாவது எனக்கு தாரவாத்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அவர் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்றது அவருக்கே தெரியல போல. ஏன்னா அதே மாதிரி அவர் நடந்துப்பாரா? இப்போ அன்பு இடத்துலேருந்து ஆனந்தியை ஏற்றுப்பாரானா அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஆனந்தியும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம மகேஷ் சுயநலமாக யோசித்து உங்கள் குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க, அந்த உயிர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஆனந்திக்கு ரொம்பவுமே பயம் உளுந்துருது. ஏன் இவர் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாரு, மகேஷ்க்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சரியான முடிவை எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் முடிவெடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி மேலும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த மகேஷ் கிட்ட ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா எதுவும் எங்களை கேட்காதீங்க, நான் உங்களுக்கு உயிரை கொடுக்குறேன்னு சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி சொல்கிறாங்க. இதில் நம்ம மகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா கடுப்பாயிருது. என்னடா இது, இவங்க நம்ம எது சொன்னாலே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ நம்ம மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா, ஆனந்தி கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டாங்க. இது என்னோட குழந்தை தான், நீ சுமந்துட்டு இருக்குது என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்பவே கோவப்பட்டு அந்த இடத்துல பார்த்தினாக்கா நம்ம ஆனந்தி மகேஷை அடிக்க போக நம்ம அன்பு பார்த்தினாக்கா தடுத்து நிப்பாட்டி இப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிக்கிறாங்க. இந்த டைமில் தெளிவாக தெரியுது இது எல்லாத்துக்கும் பார்த்தினாக்கா காரணமாக இருந்தது இந்த மகேஷ் அப்படின்ற விஷயம். இதில் நம்ம மகேஷ் இதுக்கப்புறமாச்சும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவர் பார்த்தினாக்கா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயலை செய்வார்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தியும் அன்பும் ஒருபோதும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு பக்காவாக ஒரு நாடகத்தை போட்டுன்னு இருந்திருக்காரு. இப்போ இந்த ரிப்போர்ட்டும் மற்றபடி எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிச்சு நம்ம அன்புவையும் ஆனந்தி ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணது அவர் அப்படின்றது. அவர் இதுக்கு முன்னாடி தெரியாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ விஷயம் தெரிஞ்சுமே அவர் மூடி மறைச்சி இது எல்லாத்தையுமே பார்த்தினாக்கா டோட்டலாக மறைச்சி நம்ம ஆனந்தியை பார்த்திங்கன்னா எப்படியாவது இதில் ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவர் நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. நம்ம ஆனந்தியோட வாழ்க்கை இப்படி பார்த்தினாக்கா வீணாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சமாவது நினச்சி பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் உண்மையை சொல்லியிருந்தாலும் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் அவர் அதை சொல்லாமல்
ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிறாருன்னா, அந்த இடத்துல நம்மளால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ திரும்ப அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்குறாங்க. ஆனா மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப ஆனந்தி இவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா விட்டு குடுத்து போயிருக்காங்க. ஆனா அவரு வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு குடுத்ததே கிடையாது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கி மட்டும் தான் விட்டுட்டு இருக்காரு நம்ப மகேஷ். ஆனந்தியும் நம்ப அன்பும் நல்லா சேர்ந்து வாழணும் ரொம்பவுமே ஆசையோட இருந்த அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, அவங்க லைஃப்ல தேவையில்லாம புகுந்து, அவங்கள காப்பாத்துறேன்னு சொல்லி இந்த அளவுக்கு இவரு ஒளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கைய அழிச்சும் இருக்காங்க. மேலும் வந்து இந்த மகேஷ் வந்து காப்பாத்துறாரு, நல்லவரு அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு செயல செஞ்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டு இருக்காங்க. இப்பயாச்சும் வந்து இந்த மகேஷுக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தி திரும்பணும். இப்ப நம்ம மகேஷ் எப்படியாப்பட்ட ஆளுன்றதும் தெரிய வரப்போது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அன்பும், ஆனந்தியும் இந்த மகேஷ நம்புறது தான் மிகப்பெரிய தப்பா வந்து இருந்துட்டுருக்கு. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அவங்கள நம்புறதுனால, அவரு என்ன மாரி ஆளு, ஏதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் தெரியாம இங்க புது புது பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்லயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப ஆனந்தி என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்பவுமே பெரிய பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருவாக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? என்னன்னா, இப்ப அவங்களோட லைஃப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விட்டு குடுத்து நம்ப யாருக்காக வாழ்றதுன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, அந்த குழந்தைய மட்டும் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப வயித்துலேருந்து எப்படியாவது சுமந்துட்டு இருக்கோம் இல்லையா? அத பெத்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனா, என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தோன்னாக்கா, அந்த இடத்துல நம்ப ஆனந்தி நெனச்சது எதுவுமே நடக்கற போறது கிடையாது. இப்ப இந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது என்னோட குழந்தை தான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நிரூபிக்க போறாங்க. நம்ப அன்பும், ஆனந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, தலையில இடிய தூக்கி போட்ட மாரி உட்காந்துட்டு வேடிக்கை தான் வந்து பார்த்தாகணும். இப்ப மகேஷ் தான் அந்த குழந்தைய பெத்தெடுத்து அத வளர்க்க போறாங்க அப்படின்றது தெளிவா வந்து தெரிஞ்சிருச்சு. இத வந்து நம்ப ஆனந்தி தெளிவா புரிஞ்சுகிட்டு, இது அவரோட குழந்தைன்னு அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதைய கொண்டு போவாங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மகேஷ் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மனசொடைஞ்சு போய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிக்குவாரு. எப்பன்னா, நம்பளால ஆனந்தி கூட சேர்ந்து வாழ முடியல. நம்ப குழந்தைக்கு அம்மா யாரு, அப்பா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா முழிக்கிறாங்க. இதுல மித்ரா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப லைஃப்ப வந்து நம்ப இழந்துருவோமோ! இந்த மகேஷ வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு குடுத்துருவோம்ன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் தவிக்கிறாங்க. என்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவாங்கன்னா, நம்ப மகேஷும், நம்ப ஆனந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்க போறாங்க. எப்படின்னா, இத குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப மகேஷ் வாங்கி, அத வந்து அவரு என்ன பண்ணுவாரு, என்னோட குழந்தைன்னு சொல்லி வளர்த்து, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை அதனால வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி, அதுக்கப்புறம் தான் இந்த கதைய வந்து முடிப்பாங்க. நம்ம மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணுவாருன்னா, இந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரு வளர்த்து, இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான். லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்புக்கு புரிய வைக்க போறாங்க. அதுக்குள்ள அவங்க 2 பேரும் ஒரு குழந்தைய பெத்தாங்கன்னா, அது இன்னும் பெரிய பிரச்சனை. இது இப்பயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சால்வ் பண்ணி அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழறதுக்கு முன்னாடியே, இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணிட்டு நல்லவங்க வேஷம் போடுற இந்த மகேஷ்க்கு என்ன மாரி தண்டனை குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்த வந்து கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.